அன்பு நேயர்களே, தொடர்ச்சியாக ஈரானின் பக்கமே நாம் நின்று கொண்டிருக்கின்றோம். இப்பொழுது நாம் ஏற்கனவே சொன்னமில்ல, கட்டார் அல் உதைத் பேஸுக்கு எல்லாம் வந்துட்டாங்க. ஏர்போர்ஸ் அவங்களோட விமானப்படை எல்லாம் வந்துட்டாங்க. இப்பொழுது வந்தாலும் ஈரானில் ஓரளவு பதட்டம் தணிந்த நிலையிலும் ஈரான் தன்னுடைய பாதுகாப்பை பலப்படுத்திய இருக்குன்னு தொடர்ச்சியாக மிகப்பெரிய அழிவை தருவோம் என்றுதான் அவங்களது ஈரானின் ராணுவ அமைச்சர் மற்றும் ராணுவ தளபதி கூட தொடர்ச்சியான எச்சரிக்கைகளை சர்வதேச ஊடகங்களுக்கு வழங்கிய வண்ணம் இருக்கின்றார்கள். இப்பொழுது பிந்திய செய்தியாக இன்று வெள்ளிக்கிழமை மாலை செய்தியாக ஒரு செய்தி வந்திருக்கின்றது. அது சில நேரம் தரையில் விழுந்தாலும் தனது மீசையில் மண்பட மாட்டாத என்ற ஒரு பார்வையில் சபரிமானாகவும் அது இருக்கலாம். என்றாலும் அந்த செய்தியை நாம் உங்களுக்கு வழங்குகின்றோம். ஈரானை தாக்குவதற்கான நேரம் வந்துவிட்டதாக ட்ரம்ப் நம்புகிறார். இதுதான் இன்றைய அமெரிக்க செய்தியும் வளைகுடா செய்தியாகவும் இருக்கின்றது. எப்படி இப்ப நேற்று தானே சொன்னாரு, அங்க தூக்கு தண்டனை சென்டென்ஸ் கொடுக்க மாட்டோம், அதனால ஈரான் மீது நமக்கு போர் கொடுக்க தேவையில்லை என்று சொன்ன இதே ட்ரம்ப் இன்று வெள்ளி மாறி அது நினைச்ச நேரம் மாற அது நாரவாய் வேறவாய் இப்ப சொல்றார், ஈரானை தாக்குவதற்கான நேரம் வந்துவிட்டதாக ட்ரம்ப் நம்புகிறாராம். இது என்ன புதுக்கதை? போராட்டங்கள் வெடிக்க அனுமதிப்பது, அமெரிக்க ராணுவ சொத்துக்களை இடத்திற்கு மாற்றுவது மற்றும் வளைகுடா நாடுகளை தற்காலிகமாக நிலைநிறுத்துவது ட்ரம்பின் காத்திருப்பு மற்றும் பார்க்கும் அணுகுமுறையை ஆதரிக்கிறார். அதாவது தெரிய சொல்ல போனால் புலி பதுங்குதான். இதுவும் ஒரு ராணுவ தந்திரம் தான். பதுங்குவதென்றால் இப்பொழுது எப்படி என்றால் அமெரிக்காவின் முன்னாள் ராணுவ உயர் தளபதிகளுடன் பேச்சுவார்த்தை நடத்துகின்றார். அதாவது இப்ப உள்ள ஆட்கள் பேச்சை கேட்டு அது கொஞ்சம் நல்ல அணுகுமுறை. இங்க பாருங்க, நீங்க நினைக்கப்பட நான் ஈரானுக்கு தாக்க போற அணுகுமுறை, அதாவது ஒரு அறிவுபூர்வமான விடயத்தை சொல்லணும். நல்லது கெட்டது வேறு விடயம். இவர் ஈரான் மீது தாக்குவதற்கு முன்பாக ஓய்வு பெற்ற அமெரிக்காவின் முன்னாள் ராணுவ தளபதிகள், ராணுவ வல்லுநர்கள் போன்று தொடர்ச்சியாக அவர் பேச்சுவார்த்தை நடத்தி வருகின்றாராம். அது ஒரு, அதாவது சண்டையை சொல்லல, நல்ல அணுகுமுறையை சொல்லுவாங்க. அப்புறம் நீங்க சொல்லப்பட என்ன ஈரானுக்கு அடிக்க சொல்லலாம், அடிக்க நான் சொல்லி அவர் கேட்கிறதா, நான் சொல்லி நிறுத்துறதா? இல்ல, ஒரு உண்மையான கள நிறுவனங்களை பிரித்து ஆபரேஷன் பண்ணக்குள்ள இப்படித்தான் சொல்லலாம். இப்ப போராட்டங்கள் வெடிக்க அனுமதிப்பதை பற்றிலாம் அவர் ஆராய்ஞ்சு வாராராம். அப்ப இன்னும் இருக்குது. அப்ப தொடர்ந்து ஈரானை ஒரு ரெட் லைன்ல வச்சு கொள்ளுவோம். பார்க்கலாமா? அமெரிக்க ஜனாதிபதி ஈரான் மீதுக்கு இல்லாத ஈரானுக்கு எதிராக ஒரு தீவிர படியை பின்னி பிணைந்து கொண்டிருக்கும் நிலையில் ஈரானை தாக்க வேண்டுமா என்பதை தீர்மானிக்கும் நேரம் அதன் பக்கம் இருப்பதாக ட்ரம்ப் நிர்வாகம் நம்புகிறதாம். இப்ப ஈரானை நீங்க எப்படியும் தாக்கத்தான் போகணும் என்று அதுல மாற்றுக்கிறது கிடமில்லானே. நாம நேற்றே சொன்னமில்லை, இது தற்காலிக ஒரு இன்டர்வல் தான். அது நாங்க எதிர்பார்த்தோம். வாஷிங்டன் மற்றும் பிராந்தியத்தில் ஈரான் குறித்த விவாதங்களை நன்கு அறிந்த தற்போதைய மற்றும் முன்னாள் அமெரிக்க அதிகாரிகள் மிடில் ஈஸ்டிடம் ஐடியா தெரிவித்தாராம். அவர் முன்னாள் ஒரு ராணுவ தளபதி ஈஸ்ட் ஐடியிடம் ஒரு ஐடியா பண்றாராம். தலைமைக்கு வழங்கப்பட்ட பகுப்பாய்வுகள் குறித்து விளக்கப்பட்ட தற்போதைய மற்றும் முன்னாள் அதிகாரிகள் இஸ்லாமிய குடியரசுக்கு எதிரான போராட்டங்கள் விரைவில் மறைந்து போவதை ட்ரம்ப் நிர்வாகம் காணவில்லை என்றும் சொல்லப்படுகின்றது. அப்ப ஒரு தாக்குதல் ஸ்டேஜ் ஒன்று இருக்குது, அதுல மாற்றுக்கிறது கிடமில்லையா. ஈரானின் வீழ்ச்சி அடைந்து வரும் பொருளாதாரத்தின் மீதான கோபத்தால் ஜனவரியில் ஆர்ப்பாட்டங்கள் வெடித்தன. அவை கிராமப்புற நகரங்கள் மற்றும் வணிகர்கள் போன்ற இஸ்லாமிய குடியரசின் பாரம்பரிய ஆதரவு கோட்டைக்குள்ளும் பரவியது. ஆர்ப்பாட்டக்காரர்கள் மீதான ஈரானின் மிருகத்தனமான ஒடுக்குமுறை சமீபத்திய வரலாற்றில் மிகவும் வன்முறையாக உருவெடுத்து வருகிறது என்றும் கிட்டத்தட்ட ஒரு சர்வதேச வெள்ளை ஊடகங்களின் கருத்துப்படி ஒரு 2600 சொல்றாங்க. அது நான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன். ஏனெனில் அந்த கல்குலேஷன் வரலங்க. ஈரானுக்குள்ள ஏகப்பட்ட கொல்லுதல் நடந்திருக்குது. குத்து மதிப்பாக தான் கண்ணை பொத்திக்கிட்டு இந்த தமிழ்நாட்டுல சில விலை மதிப்பு வில்லேஜுகள்ல ஒரு துணியை கையில போட்டு மரத்துக்கு சொல்லுவோம் இல்ல, என்னப்பா ஒரு ஆட்டுக்கு விலை பேசுற மாதிரி ஒரு 8000 10,000 சொல்லும் விரலை வச்சு, அந்த மாதிரி ஒரு குத்து மதிப்பாக 2500 சொல்றாங்க. கூடலாம் குறையலாம், அந்த எமௌண்ட்டுக்குள்ள நானும் போகல. அதிகரிக்கத்தான் வாய்ப்பு இருக்க, குறைய வாய்ப்பு இல்லை. தியாகிகளின் நினைவு தினங்கள் ரமலான் 79 புரட்சியின் ஆண்டு விழா மற்றும் நவ்ருஷ் ஆகியவை அடிவானத்தில் உள்ளன என்றும் ஈரான் குறித்த விவாதங்கள் நன்கு அறிந்த ஒரு அமெரிக்க அதிகாரியின் பெயர் குறிப்பிட விரும்பாத ஒருவரும் இன்று அமெரிக்காவில் தெரிவித்திருக்கின்றார். ஆக
இந்த பதட்டம் தணிப்பு தற்காலிகமாக நம்ம சொன்னோம் நேற்றே சொல்லிட்டோம் இல்ல, இது ஒரு தற்காலிக இன்டர்வல் தான். இந்த தற்போதைய டென்ஷன், வளைகுடா டென்ஷன், குளோபல் டென்ஷன் ரெண்டும் அடங்குதுங்க. ஏனெனில் அமெரிக்காவோட நேச நாடு ரஷ்யாவும் சைனா ஓடி வரத்தான் போகணும். அப்ப ஈரான் மீது தொடர்ச்சியான கொண்டு கொட்டத்தான் செய்வாங்களே. ஈரானும் சுண்டக்கா இல்லையே, அவன்கிட்டையும் நல்ல பலம் என்ன பாருங்க, அவங்களோட ஸ்டாலிங்க அடிச்சு சாத்திக்கிறான். அவன் பலமான தாடிக்காரன் தான். அப்ப அந்த தாடிக்காரன் மட்டமா எடை போட்டு கால் வச்சாங்க என்றால் லேண்ட்மைன்ல கால் வச்ச மாதிரி தான். அதனால ரஷ்யாவும் இதுல பங்கெடுக்க ரஷ்யா மிகப்பெரிய ஒரு எச்சரிக்கையை கொடுத்தாங்கல்ல, அதுக்கு பிறகு இந்த லொல்லு வருகுது. அப்ப இந்த பதட்ட தணிப்பு தற்காலிகமாகத்தான் தெரிகிறது. ஈரானில் ஏற்படும் முன்னேற்றங்களை மிகவும் எதிர்பார்க்கப்படுகிறது என்றும் ஸ்டிம்சன் மையத்தின் மத்திய கிழக்கு திட்டத்தின் தலைவர் ராண்டா இஸ்லின் தெரிவிக்கின்றார். இந்த ஆட்சி நீண்ட காலத்துக்கு தன்னை தக்க வைத்துக் கொள்ள முடியாது என்றும் ட்ரம்ப் பந்தயம் கட்டுகிறார். அதாவது இப்ப இருக்கின்ற ஈரான் சுப்ரீம் லீடர் ஆட்சி நீண்ட காலம் இருக்குதுன்னு சொல்றாங்க. ஆனால் அவனுள்ள இரும்பு கரம் கொண்ட பெருசிற அடக்குமுறையை பார்த்தால் இன்னும் ஒரு பூகம்பம் பிடிக்க வாய்ப்பு இருக்கு. எங்க குர்திஸ்தான் மக்கள் தானே நிறைய இறந்திருக்கிறாங்க. குர்திஸ்தான் மட்டுமில்ல, அங்க அவருடைய சியாக்காரங்களும் ஓரளவு எதிர்க்கிறாங்க. என்னங்க எதிர்க்கிற என்னன்னா, இஸ்லாமிய ஆட்சி எங்களுக்கு வேண்டாம், நாங்க பொது வழியில தம் அடிக்கணும், அரை கால் சட்டையா திரியணும், இந்த இஸ்லாமிய ஆடை அணியக்கூடாது ஆசைப்படுது. இதுதான் இந்த விளக்கம், மறந்துக்கலாங்க. அதனால இந்த ஒரு தாக்கு பிடிக்காம தான் அடிச்சு குறிக்கிறாங்களே ஒழிய பொருளாதாரம் செகண்ட் மேட்டர். பல மாதங்களாக ட்ரம்ப் வெனிசுலா மீது தாக்குதலை தொடங்கி நிக்கோலஸ் மதுரோவின் அரசாங்கத்தை விளிம்பில் வைத்திருந்தார். அவர் இறுதியாக செயல்பட்ட போது அமெரிக்க சிறப்பு படைகள் வெனிசுலா தலைவரை ஒரு துணிச்சலான இரவு நேர சோதனையில் கடத்தி நியூயார்க்கு கடத்தி வந்தது போன்று சுப்ரீம் லீடரையும் கடத்தலாம் என்றுதான் இந்த நகர்வு. இதுதான் நெசவு ஒரு பின்னல், ஒரு வீவிங் என்று சொல்லலாம். ஒரு முன்னாள் அமெரிக்க அதிகாரி ஒன்றும் இப்படி சொல்றாரு. அது ட்ரம்ப் வெப்பநிலை அதிகரித்து அதை குறைக்கிறதாம். அது இப்படி அவர் எதிர்பார்த்தாலும் அது சாத்தியம் இல்லை என்று சொல்லப்படுது. இதை இயல்பாகவே நடக்க அனுமதித்தால் யார் எஞ்சி இருக்கிறார்கள் பொதுமக்கள் என விரும்புகிறார்கள் என்றும் ஒரு போட்டி அனுபவம். அந்த நேரத்திலே இந்த போராட்டங்கள் மீண்டும் பெட்டியில் வைக்க முடியாது என்றும் ட்ரம்ப் நிர்வாகம் நம்புகிறதா. மேலும் இது ஆட்சி மாற்றத்துக்கான தருணம், போராட்டங்களை ஆதரிக்க எந்த வகையான வேலை நிறுத்தங்கள் மிகவும் பயனுள்ளதாக இருக்கும், எந்த வகையான மாற்றத்தை அவர்கள் இடைபோறுகிறார்கள் என்று ட்ரம்ப் மேலும் மேலும் ஒரு ப்ரிப்பேர் செய்கிறாராம். இராணுவ ஆய்வாளர்கள் கூறுகையில் சாத்தியமான இலக்குகள் ஈரானிய புரட்சிகர காவல் படையின் தளங்கள் மற்றும் தன்னார்வ பாசிஸ்ட் போராளிகள் தளங்கள் என்று சொல்கிறார்கள். இதெல்லாம் வைக்கப்படுறாங்களாம். வெனிசுலாவில் ட்ரம்ப் மதுரோவை அதிகாரத்திலிருந்து நீக்கிவிட்டு தனது அரசாங்கத்தின் எச்சங்களுடன் இணைந்து நாட்டை துரத்தியது ஓட தேர்வது போன்றோ ஈரானை எதிர்பார்க்கிறாங்க. சாத்தியமா என்றுதான் இந்த மூத்த அதிகாரிகளும் பேசுறாங்களாம். ட்ரம்ப் ஈரானின் அதே நாடகத்தை பயன்படுத்த விரும்பினால் காத்திருக்க காரணம் உள்ளன. சமீபத்தில் வரை ஈரானில் பணியாற்றிய முன்னாள் மூத்த அமெரிக்க பாதுகாப்பு ஒருவர் சொல்றார், இதை நாம் இயல்பாக நடக்க அனுமதித்தால் யார் எஞ்சியிருக்கிறார்கள், பொதுமக்கள் என்ன விரும்புகிறார்கள் என்பதை நாம் பார்க்க முடியும். உண்மை என்னவென்றால் அந்த நாடு முழுவதும் மற்ற நாடுகளின் சொத்துக்களுடன் சேர்ந்து எங்களுக்கு ரகசிய நடவடிக்கைகள் உள்ளன. அவர்கள் இந்த போராட்டங்களை பாதிக்கிறார்கள். இப்போது ராணுவ நடவடிக்கை அதை சீர்குலைக்க கூடும் என்றும் அதாவது அவர் என்ன சொல்றார் என்றால், எங்கட உளவுக்காரங்க ஈரானுக்குள்ள இருக்கிறாங்க, அவங்களை மீறி நாம போகாம அவங்ககிட்ட தொடர்ச்சியாக நாம சில தகவல்களை பெற்ற பின்பு ஈடுபடலாமா என்று ஈரானுக்குள்ள கடமையாற்றின ஒரு அதிகாரியும் சொல்றாராம். ட்ரம்ப் நிர்வாகம் ஈரானில் எந்த நடவடிக்கையும் ஒப்புக்கொள்ளவில்லை. இஸ்ரேலின் சேனல் 14 போராட்டக்காரர்கள் வெளிநாட்டு நடிகர்களால் ஆயுதம் ஏந்தியதாக செய்தி வெளியிட்டுள்ளது. ஈரானில் இருந்தவர்களில் சிலர் போராட்டக்காரர்களான மோதலில் கொல்லப்பட்ட பாதுகாப்பு படையினர் என்றும் தெரிகிறதா. ட்ரம்ப் தாக்குதலுக்கு காத்திருப்பதாக தளவாட காரணங்கள் உள்ளன என்றும் சொல்கிறார். காத்திருக்கிறார். இதேவேளை யுஎஸ் ஆபிரகாம் லிங்கன் விமானம் தாங்கிய கப்பலும் அதன் தாக்குதல் குழுவும் தென் சீன கடலில் இருந்து மத்திய கிழக்கு நோக்கி வருகின்றன. ஆனால் அந்த பயணம் தோராயமாக ஒரு வாரம் ஆகும் என்றும் சொல்லப்படுகின்றது. அமெரிக்காவும் பிராந்தியத்தில் உள்ள அதன் ராணுவ தளங்கள் மற்றும் அதன் நட்பு நாடான இஸ்ரேலுக்கு எதிரான ஈரானிய எதிர் தாக்குதலுக்கு தயாராக வேண்டுமா. ஜூன் மாதம் இஸ்ரேல் மீது தாக்குதல் நடத்தப்பட்ட பின்னர் 500க்கும் மேற்பட்ட பலிஸ்டிக் ஏவுகணைகளை வீசியது. பெரும்பாலானவை அமெரிக்க மற்றும் இஸ்ரேலிய வான் பாதுகாப்பு படைகளால் சுட்டு வீழ்த்தப்பட்டாலும் கணிசமான அளவு
டெல் அபிவின் மையத்தை தாக்கியது. அமெரிக்காவின் PAC-3S SMS-3S மற்றும் தாட் இடைமறிப்பான் போன்ற இடைமறிப்பான்களின் இருப்பு குறைவாக உள்ளது என்றும் தற்போதைய மற்றும் முன்னாள் அமெரிக்க அதிகாரிகள் கூறுகிறார்கள். அப்ப அவங்க தாட் ஏவுகணையை மீறி, PAC ஏவுகணையை மீறி அவருடைய SM-3S தாண்டித்தான் ஈரான் மிசைல் போய் அடிச்சிருக்கு. இதேவேளை இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு புதன்கிழமை ட்ரம்பிடம் ஈரான் மீதான தாக்குதலை ஒத்திவைக்குமாறு கேட்டுக்கொண்டதாகவும் என்று நியூயார்க் டைம்ஸ் செய்தி வெளியிட்டிருக்கின்றது. அமெரிக்கா தனது அணுசக்தி நிலையங்களை குண்டு வீசியிருக்கு. ஈரான் கட்டாரில் உள்ள அல் உதைஸ் விமான தளத்தின் மீது தாக்குதல் நடத்தியதன் மூலம் பதிலளித்தது. ஈரானியர்கள் அமெரிக்கர்களுக்கு முன்கூட்டியே அறிவித்தனர். மேலும் சேதம் குறைவாகவே இருந்தது. ரம் மீது குண்டுவீச்சு நடத்துவார், ஈரான் மீது குண்டுவீச்சு நடத்துவார் என்று வளைகுடா நம்பவில்லை. அவர் அவ்வாறு செய்ததால் இப்போது ஆபத்து மிகவும் தீவிரமாக எடுத்துக் கொள்ளப்படுகிறது. இந்த முறை தெஹ்ரான் பாரிய எதிர்ப்புகளை எதிர்கொள்வதால் அமெரிக்க தாக்குதல்கள் நடத்தக்கூடும் என்று நிபுணர்கள் தொடர்ந்து ரெட் லைன் தான் போடுறாங்க. இந்த முறை தெஹ்ரான் பெரும் போராட்டங்களை எதிர்கொண்டுள்ள நிலையில் அமெரிக்க தாக்குதல் இஸ்லாமிய குடியரசுக்கு ஒரு இருத்தலியல் அச்சுறுத்தலாக கருதப்படலாம் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. பிராந்தியம் முழுவதும் உள்ள அமெரிக்க தளங்களை குறிவைப்பதன் மூலமோ அல்லது உலகளாவிய எண்ணெய் 20% பாயும் ஹெர்முஸ் ஜலச்சந்தியை மூடுவதன் மூலமோ அது இன்னும் வலுவாக பதிலளிக்க முடியும் என்று சொல்லுகின்றது. ஆக அமெரிக்கா இன்னும் கைவிடாட்டும் ஈரான் மிகப்பெரிய நகர்வுகளை செய்வதற்கான அதிகமான வாய்ப்பு இருக்கு. அதாவது அந்த ஹெர்முஸ் சந்தியை அது பார்க்கணும், சந்தியை மூடினால் இன்னும் அது உலகத்தை பாதிக்கும். அதான் நாம சொல்லியிருந்தோமே. இப்பதான் சொல்றாங்க, நாங்க நேற்று சொன்னோம் இல்ல, மிகப்பெரிய பொருளாதார பின்னடைவை ஒவ்வொரு மனிதன் வயிற்றையும் தாக்கும் என்று. அதாங்க உண்மை. எனவே இப்பொழுது கூட இன்னொரு விடயம், ஈரானுக்குள் அமெரிக்காவும் இஸ்ரேலும் சேர்ந்து தாக்கு நடத்துகின்ற போது ஈரானிய பொதுமக்கள் கூட தன்னாலே அவங்களுடைய செல்வாகவே ஈரானுக்கு எதிர்க்கின்றவர்களும் ஈரானுக்கு ஆதரவாக மாறக்கூடிய ஒரு சூழ்நிலையும் இருப்பதாகத்தான் அவருடைய உளவு தகவலும் கொடுத்திருக்குது. ஆக இதுல பேக்ரவுண்ட் எல்லாம் பார்க்கின்ற போது ஈரான் ஒரு கடினமான ஒரு மூலோபாயமாக தன்னுடைய அணுகுண்டை கையில் எடுக்கும் நாங்க எப்பே சொல்லியிருக்கிறோம் இல்ல, அதைத்தான். அதாவது எதிரி ஒருத்தன் வீதியில போறான், அவன் தன்னை காப்பாத்துறதுக்கு இடுப்பிலேயே இதுல கை வச்சு. இப்ப பாருங்க, என்ன நேற்று உங்களுக்கு வந்திருக்குது, நேற்று இலங்கை அதிபர் யாழ்ப்பாணம் போயிருந்தார். அவரை சுற்றி உள்ளவங்க கொஞ்சம் நெருங்கின மக்களை வயிற்றுல அதை தள்ளுற மாதிரி, எப்படி அங்க, அதாவது அதிபர் திசநாயக் அவர்களை நெருங்க முடியாமல் பொதுமக்களை தள்ளுவது போன்று கருத்த கிளாஸ், அந்த பிளாக் கிளாஸ், இது தலைவரும் பாவிச்சார். நான் சொல்ல வாரம் இதுக்குள்ள இது வருகுது, செய்ய வழி இல்லை. அப்ப அவங்களை விலக்குவது போன்று அந்த பாதுகாப்பு அதிகாரிகள் ஒவ்வொரு மக்களையும் இடுப்புல கைய பெருசா வச்சு அழுத்தி தள்ளுறாங்க. என்னையா இடுப்பு என்ன சரி இருக்கான்னு பாக்குறாங்க. இது அது ஒரு யுத்தி. அவங்க போட்டிக்கிற இந்த சன் கிளாஸ் எல்லாம் துல்லியமாக நம்முடைய உடம்ப காட்டக்கூடிய கிளாஸ் தான் அது. இது நெட்டிகான் படத்துல ரஜினிகாந்த் போட்டு பொய்யுறாருல்ல, அது தலைவரால் பாவிக்கப்பட்டது. முதல் இலங்கைக்குள்ள புலிகளின் தலைவர் தான் தன்னுடைய பாதுகாப்பு படைகளுக்கு அந்த கிளாஸ் இறக்கி கொடுத்தார். இப்ப அதிபர் திசநாயக் அவர்களுக்கும் 7 பேர் கொண்டவர்கள் களம் இறக்கி விட்டார்கள். அவர்கள் பொதுமக்கள் முன்னிலையிலே பிளாக் அண்ட் ஒயிட், கருத்து ரவுஷரும் ஒயிட் ஷர்ட்டும் போடுவாங்க. பாருங்க அந்த வீடியோ எல்லாம், நம்ம பசங்களையும் சொல்லுவாங்க போடுங்கடா பாண்டு. அந்த ஒரு விடயத்துல பெருசா கையை விரிச்சு 5 விரலையும் விரிச்சு ஒவ்வொரு பொதுமானையும் தள்ளுற மாதிரி, பிரஸ் பண்ணி தள்ளுற மாதிரி ஆயுதம் செக் பண்றாங்க. அப்படி ஒருவன் தன்னை பாதுகாத்து கொள்வதற்காக இடுப்புல ஏதோ ஒரு ஆயுதம் செருகிட்டு போயிட்டு 10 பேருக்கு முன்னுக்கு அவன் சமாளிக்க முடியாவிட்டால் அவன் மறைத்து செல்கின்ற ஆயுதத்தை பயன்படுத்துமானா இல்லையா? அதே போன்று ஈரான் மீது தாக்குதல்கள் அதிகரித்து ஈரான் அழிய போகுதாம் என்றால் ஒட்டுமொத்தமாக அவன் இருக்கிற அணுகுண்டு எடுக்கத்தான் செய்வான். அதில் அழிய போற யாரு? இஸ்ரேல் அழியும். அப்பாடா என்று எல்லோரும் இஸ்ரேல் அழிக்க நினைக்கிற முழுது பேரும் இதுல சந்தோஷம் கொள்ளலாம். அப்ப ஆக ஒரு நாட்டை இற கொடுத்து ஒரு நாட்டை அழிக்கிறதுக்கு என்றால் ஈரான் அதுக்கும் சம்மதிக்கும். நம்ம போற மாதிரி போயிடுவோம், இவனை ஒரு வழி பண்ணிட்டு போவோம், அப்படி அழிச்சிட்டு போனால் கிட்டத்தட்ட ஒரு சின்ன புல்லு கூட இருக்காது இந்த அணிகுண்டுகள். அப்படித்தான். ஆக வெளிநாட்டுல இருக்கிறவங்க, இந்த இஸ்ரேலை விட்டு ஓடி போனவங்க வந்துதான் இஸ்ரேலுக்குள்ள மீண்டும் குடிபுறணுமே ஒழிய அங்க ஒரு புல் பூண்டும் இருக்காது. இதுதான் இந்த அணுகுண்டுற தாக்கம். இதே சில மோட கூட்டம் சொல்லுதோ என்னமோலாம் சொல்லி வாரானுங்களாம்.
உலக அரசியலை தெரியாத, விளங்காத, புரியாதவங்க இதை பற்றியெல்லாம் சொல்லலாம். ஏனெனில் அணுகுண்டு யுத்தமா தான் மாறும். ஏன்னா ரஷ்யா கை வைக்க போகுது, சீனா பின்ன நீ போ நான் முன்னுக்கு வரேன்னு சொல்லுது. இப்ப ஈரான் எதுவானாலும் தனியத்தான் நிற்க போகுது. ஆனாலும் ரஷ்யாவின் பலமும் பின்னால் வந்து கொண்டிருக்கும். நீங்க அடிங்க, நாங்க உதவி வருது என்று அமெரிக்க அதிபர் வட சுட்ட மாதிரி இல்ல, ரஷ்யா உண்மையிலேயே வரலாம். அது ரஷ்யா வருகிறதே இல்லையோ, ஈரான் தன்னுடைய அணுகுண்ட இஸ்ரேல் மீதும் வளைகுடாவில் இருக்கின்ற அவங்களோட தளங்கள் மீதும் ரோன்ஸ்கன் மூலம் தொடர்ந்து தாக்கு நடத்த தயாராக இருக்கின்றது. இதுதான் இன்னும் ஒரு பல தொடர் இருக்கின்றது. நாம் தொடர்ச்சியாக ஈரானுக்கு உள்ளிருந்து சில தகவல்களை வழங்கலாம் என்று எதிர்பார்க்கின்றோம். நன்றி நேயர்களே, மீண்டும் சந்திக்கலாம். என்றும் உங்களுடன் சன்ரைஸ் இந்தியா டிவி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் சேவை. ஆதரவு தாருங்கள், அரவணைப்போம். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.